சென்னையில் இருக்கிற ஒரு மிகவும் புகழ்பெற்ற கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி எனக்கு அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் குருநானக் கல்லூரியை பற்றி சொல்கிறீங்களா? வேளச்சேரி லோகேஸ்வரி மகேஸ்வரி அந்த மாதிரி ஒரு மாணவி. ஆனால் இப்போ அவங்கள எக்ஸாம் எழுத விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு. எஸ் இது இப்பெல்லாம் வந்து ரிட் பெட்டிஷன்ஸு இந்த கல்லூரிகள் சம்பந்தமாக லா காலேஜ் உட்பட சொல்கிறேன், லா யூனிவர்சிட்டி உட்பட சொல்கிறேன். இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸில் 19-20 வந்து போர்ட்ஃபோலியோ யார்கிட்ட இருக்குன்னா ஜஸ்டிஸ் பட்டு தேவானந்த் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மேட்டரில் பார்க்கும்பொழுது இந்த பெண்மணி லோகேஸ்வரி ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் தேர்ட் இயர்னு நினைக்கிறேன். அந்தம்மா குருநானக் காலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சும் வந்து நான் பச்சை பெண் கல்லூரியில் படிக்கும்போது குருநானக் காலேஜெலாம் ரொம்ப சிறப்பு பெற்ற புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரியாக இருந்தது. ஏன்னா குருநானக் வந்து பஞ்சாப்லேருந்து வந்தவர்ன்றதுனால பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால ஒரு சிறந்த கல்லூரியாக கருதப்பட்டது. பட் தற்சமயம் என்னன்னா இந்த அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு, அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வாங்குறாங்க. அரசு நிர்ணயிக்கிற கட்டணம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1500 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லி நான் ஒன்று சொல்லிட்டு வாங்க, நியாயமாகவே சொல்கிறேன். நான் பிஎல் படித்து முடிக்கும்போது 960 ரூபாய் தான் கட்டினேன், 3 வருஷத்துக்கும் சேர்த்து. 3 வருஷம் உட்பட 1000 ரூபாய் கூட ஆகலை எனக்கு. அது அந்த வருஷம் நீங்கள் படித்த அதை தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ சில பள்ளிகளில் ப்ரீகேஜி படிக்கிறதுக்கு கூட சின்ன சின்ன பசங்கள்லாம் போகிறாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த கேபிட்டேஷன் ஃபீ, லைப்ரரி ஃபீஸு, அப்புறம் இந்த செஸ் சிஇஎஸ் அந்த மாதிரி ஒரு இந்த லைப்ரரி சம்மந்தமாக இருக்கக்கூடிய செஸ்ஸு, அப்புறம் பொதுமக்களுக்கு எதனா சேவை செய்யுதுன்னா அந்த மாதிரிலாம் கேட்டு இந்த பசங்கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க. இது நியாயமே இல்லைல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. இந்த லோகேஸ்வரின்ற பொண்ணு கேட்குது, சார் நானே ஒரு ஏழைப்பட்ட பொண்ணு, என்கிட்ட இந்த ஃபீஸு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு எக்கச்சக்கமான ஃபீஸுங்களை வந்து அரசாங்கம் சொல்வதற்கு மேலாக நீங்கள் டியூஷன் ஃபீஸை கேளுங்க நான் கட்டுறேன், டியூஷன் ஃபீஸை கேளுங்க நான் கட்டுறேன், இந்த மாதிரி ஒரு ரூம் வேணும் அப்படின்னு ரூம் வச்சுன்னு தானே காலேஜே உனக்கு, இல்லைன்னா நீ சரண்டர் பண்ணிட்டு போயிடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்துக்குது இல்லை. இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இடைப்பட்டு நிற்றல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது நடுவில் ட்ராப் அவுட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்றது. அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து படிங்கன்னு சொல்லி காசு கொடுத்து எமோஷனாக சேர்த்து விட்டுனுக்கிறாரு. எப்படின்னும் போது குருநானக் காலேஜ் வந்து அதிகமாக வாங்காது, இது செல்லுபடி ஆகாது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வெறும் கவர்மெண்ட்டு இது மாத்திரம் வச்சு செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட ஒப்படைச்சிரு, அது பார்த்துக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆகிட்டு போகுது அப்படின்றது தான் ஒரு கணக்காக இருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக அந்த பெண், இது அல்ல பிரச்சனை, இது சம்பந்தமாக அந்த பெண் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாள். அந்த வழக்கு தொடுத்த பிறகு இந்த பொண்ணை வந்து காலேஜில் எக்ஸாம் எழுத விடவில்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ காலேஜில் எக்ஸாம் எழுத விடலைன்னு சொன்னால் எப்படி அது ஒத்துக்கப்படும்? எல்லா கல்லூரி மாணவர்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறாங்க, they should be allowed to write examination. If any laches is there, it will be rectified. ஒருவேளை தவறு ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹால் சூப்பரண்ட்டுக்கிட்ட போய், எக்ஸாமினேஷன் சூப்பரண்ட்டுக்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினா தான் இதுதான் ஐடி கார்டு இருக்குது, இந்த பையன் தான் ஹால் டிக்கெட் கொண்டு வர மறந்துட்டான்னு எக்ஸாம் எழுத விடும்போது இந்த பெண்ணுக்கு மாத்திரம் அந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே குறிப்பிடாமல் நீ வீட்டுக்கு போகலாம், உனக்கு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லி குருநானக் காலேஜ் சொல்லுதுன்னா புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரி, இது ஏற்றுக்கொள்ள முடியுமான்றதான் ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. இதை தான் பட்டு தேவானந்த் அவர்கள் கேட்டிருக்கிறார். இப்போ நான் என்ன ஒரு வேளை அது அடுத்து என்னவாக இருக்க முடியும்னு சொன்னால், அந்த பொண்ணுக்கு இந்த ட்ராப் அவுட்ஸ்க்கெலாம் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, இப்போது 10வது ஃபெயில் ஆனால் ஒரு 20 நாளில் இன்னொரு எக்ஸாம் வைக்கிறாங்க. டு யூ நோ? உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கும் ஒரு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணு, சிறப்பு தேர்வு ஒன்று வையே, அதில் ஒரே டீச்சரை வந்து உட்கார வச்சு கண்காணிக்கணும், இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்லி செய்யணும்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு நடந்தது ஒரு அநீதி அப்படின்னு தோணுது, ஜட்ஜி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பெட்டிஷனை போடுது. போட்ட பிறகு திரும்ப இந்த பொண்ணை வந்து எக்ஸாம் எழுத விடாமல் கல்லூரி நிர்வாகம் தடுக்குது. இந்த தடுப்பது சரியான்றது தான் நம்ம பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து அந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது,
இப்போ புது எக்ஸாமினேஷன் வச்சு அந்த பொண்ணை வந்து பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு மிக முக்கியமான வழக்குகள் குறித்தும் வழக்குகள் சார்ந்து வழக்குகளை பேசும் பொழுது உரிமைகளை பற்றியும் பேசியதற்காக விளக்கியதற்காக நன்றி சார்.